வீட்டுக்கு வந்த கையோட ராதிகா கமலா 2 பேரும் சேர்ந்து எங்க ஈஸ்வரிய வெளுத்துவாங்க. ஈஸ்வரி கதறி அழுகுறாங்க. எங்க கோபி பக்கத்துல நின்னு அழுகுறாங்க. கோபி, நான் எதுவும் பண்ணலப்பா, என்ன நம்புப்பான்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமாமா? நீங்க நினைச்ச மாதிரி கரு கலைஞ்சிடுச்சு, என் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுக. எங்க ஈஸ்வரிக்கு இன்னும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. கோபியே நம்மளே நினைச்சு வீட்டை விட்டு அந்த நிமிஷமே வெளியில வராங்க. வெளியில வந்து நிக்கிற எங்க ஈஸ்வரிய பார்த்து இங்க கண் கலங்கி நிக்கிறாங்க. பாக்கியாவும் பக்கத்துல வர பாக்கியா ஈஸ்வரிட்ட கேட்குறாங்க, என்னாச்சித்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை பாக்கியான்னு சொல்லுங்க அத்தை, நீங்க இப்படி அழுகிறத பார்த்தா என்னமோ பெரிய விஷயம் நடந்திருக்கு போல, சொல்லுங்க அத்தை, என்னத்த நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஈஸ்வரி வந்து அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பாக்கியாட்ட சொல்கிறாங்க. பாக்கியாவே இதை கேட்டு அதிர்ந்து போய் நிற்க, அவர் அத்தை இப்படி உங்களை பேசினாருன்னு சொல்ல, அவன் ஆமாம் பாக்கியா, அவன் தான் இப்படி என்னை பேசிட்டான், என்னால் நம்ப கூட முடியலன்னு சொல்லி கண்கலங்க. சரி உள்ளே வாங்கத்த, உள்ளே போகலான்னு சொல்ல, இல்லை பாக்கியா நான் வரலன்னு சொல்ல, இப்போ எங்கத்த போவீங்க, அந்த வீட்டில் இருந்து தான் இப்போ வெளியில் வந்துட்டீங்க, இப்போ இங்கேயும் வராமல் வேறு எங்கே போகிறீங்க, வாங்கத்தன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை பாக்கியா எனக்கு மனசே சரியில்லை, நான் கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாரேன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இருங்க தப்ப நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போய் வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தா ஈஸ்வரியை காணோம். இங்கே அதுக்குள்ளே அத்தை எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி இங்கே பக்கத்தில் தானே, கொஞ்சம் தூரத்தில் போயிருப்பாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. போனால் எங்கே பார்த்தாலுமே ஈஸ்வரியை காணோம். கோவிலுக்கு தானே போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க, ஒருவேளை ஆட்டோவில் பிடிச்சி போயிருப்பாங்களோ, நான் வரத்துக்குள்ளே மனசு கேட்காமன்ற மாதிரி கோவிலுக்கு ஓடி போய் தேடுறாங்க. அங்கே கோவில்லையே இல்லை. இப்போ இந்நேரம் கிளம்பியிருந்தா இங்கே தானே வந்திருக்கணும், அத்தை கண்டிப்பாக வேறு எங்கேயோ தான் போயிருக்காங்க, கோவிலுக்கு வரல அப்படின்றத முடிவும் பண்ணிக்கிறாங்க எங்கள் பாக்கியா. இதனால் பாக்கியாவை ஒவ்வொரு இடத்துலையும் தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாக்கியா யோசனையிலே இருந்துகிட்டு இருக்காங்க. அத்தை எதுவும் பண்ணிக்குவாங்களோ, இல்லை வேற எங்கேயாவது போயிடுவாங்களோன்ற பயம் இங்கே வந்து இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அத்தை அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு இவர் ஏன் நம்ப மாட்டாரு. மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இப்படி அத்தையை திட்டினது அவருக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு அசிங்கமாகவே இல்லையான்ற மாதிரி வீட்டில் எல்லாம் முன்னாடியும் இங்கே வந்து பாக்கியா கோபியை திட்டிகிட்டு இருக்காங்க. கோபியும் வந்துட்டு அங்கே ராதிகாவுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்ற கவலையிலையும் தன்னோட அம்மா இப்படி பண்ணிட்டாங்களேன்ற இன்னும் அதிகமான கவலையோடையும் இருந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இங்கே ஈஸ்வரிய காணும்னு சொல்லி அங்கே எங்கேயும் தேடி அலைகிறாங்க. முக்கியமாக தாத்தா ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துகிட்டு இருக்காங்க. தாத்தாவுக்கு எப்படி தைரியம் சொல்லி தேத்துறதுன்னு கூட எங்கள் பாக்கியாவுக்கு தெரியலை. இப்படி அங்கே இங்கேயும் அலைஞ்சு தேடி தெரிஞ்சோ எங்கேயுமே ஈஸ்வரி கிடைக்கலன்னு சொல்லி இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பிரச்சனை, எதனால் அவங்க வீட்டை விட்டு போனாங்கன்னு இப்படி பல கோணங்கள் விசாரணையையும் அவங்க தொடங்குறாங்க. விசாரிக்க போது தான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, வீட்டில் சின்ன பிரச்சனை சார், அதனால தான் இப்படி கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, தெளிவாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்கணும், அப்போ தானே நாங்கள் வந்துட்டு எதனால் போனாங்க, எங்கே போயிருப்பாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல எங்கள் பாக்கிய நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போது தப்பு எல்லாம் உங்கள் அத்தை மேலேன்னு சொல்லுங்கள், அவங்க வந்துட்டு வயிற்றில் இருக்க ஒரு சிசுவை கொண்டு இருக்காங்க, அப்போது அதனால் வந்துட்டு தான் மேலே பழி வந்துருமோன்ற பயத்தில் தானே இப்படி கிளம்பி போயிருக்காங்கன்னு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளவங்களும் கேட்குறாங்க. சார் கண்டிப்பாக எங்கள் அத்தை அப்படி பண்ணியிருக்கவே மாட்டாங்க, நீங்கள் விசாரணை வேணால் பண்ணுங்கள் சார், அவங்க மேலே தப்பு இல்லைன்றதை நான் நிரூபிக்கிறேன் எங்கள் பாக்கியாவை சொல்ல, எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களும் நேராக எங்கள் ராதிகாவை பார்க்க போகிறாங்க. அவங்க என்னம்மா நடந்துச்சுன்னு சொல்ல, இங்கே போலீஸ்க்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ணதுன்னு தெரியலையேன்னு அங்கே கமலாவும் ராதிகா அப்புறம் கோபின்னு எல்லாருமே இருக்க, கூடவே பாக்கியா எழுச்சலின்னு எல்லாரும் வர, என்னாச்சு எதுக்கு இப்போ போலீஸோட வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே உங்களால் தான், நீங்கள் நடந்துக்கிட்ட விதத்தால் தான், அத்தையும் பத்திரமா கூட்டிக்கிறேன்னு சொல்லி இங்கே கூட்டியாந்து வச்சுட்டு இருந்தீங்க, இப்போ என்னடானா அத்தையும் காணும், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே சொல்ல, என்ன சொல்கிற, அம்மாவை காணுமான்னு கேட்குறாங்க. என்ன எதுவுமே தெரியாத போல் நடிக்கிறீங்க, நீங்கள் அத்தையை பேசுனீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க, ஆமாம் பேசினதான்ற மாதிரி எங்கள் கோபி சொல்ல, அதை போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்கிட்ட சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்றதை அவங்களே கேட்டு தெரிஞ்சுப்பாங்க சொல்ல, இங்கே வந்துட்டு உள்ள விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராதிகா நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கோபியும் ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. அம்மாவுக்கு என்னாச்சோன்ற ஒரு பயமும் பதட்டமும் இங்கே வந்துட்டு கோபிக்கு வர ஆரம்பிக்குது. உன் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும்டா, அதுக்கப்புறம் உனக்கு இருக்குன்ற மாதிரி எங்கள் தாத்தா வந்து கோபியை திட்ட, கோபி எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்கா. உள்ளே போகிற எங்கள் தாத்தா வந்துட்டு, ஏமா நீ கூடவா அந்த அளவுக்கு எதுவுமே யோசிக்காமல் இருக்கா, அவள் எப்படிமா உன்னை தள்ளி விட்டுருப்பான், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவன் அந்த மாதிரி நடந்துக்கிற ஆளே கிடையாதுன்னு சொல்ல, இல்லை நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னை தள்ளி விட்டது அவங்க தான்ற மாதிரி எங்கள் ராதிகா அடித்து பேசுகிறாங்க. கூடவே கமலாவும் நான் தான் தள்ளி விட்டதை பார்த்தேனேன்ற மாதிரி சொல்ல, பார்த்தீங்கல்ல எங்கள் அம்மாவே பார்த்துருக்காங்க தள்ளி விட்டதுன்னு சொல்கிறாங்க. அவங்க பார்த்தாங்க சரிம்மா, உன் மேலே கையை வச்சு அவள் தள்ளி விட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கள் ராதிகா யோசிக்கிறாங்க. யோசித்தாலும் அவங்களுக்கு சரியான நினைவுகள் எதுவுமே இல்லாததுனால அவங்க தான் தள்ளி விட்டாங்கன்றதை இங்கே அவங்க அம்மா ஆழமாக மனசில் பதிய வச்சிடுறாங்க. இதனால் ராதிகாவும் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப
ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே போலீஸ் வந்தவங்க வந்துட்டு சரி முதல்ல அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த கேஸை பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் ஈஸ்வரியை தேடி போலீஸும் வந்துட்டு அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கா. ஈஸ்வரி எங்கேயுமே இல்லை. அவங்க ஒரு நாள் முதியோர் இல்லத்துக்கு கிளம்பி போகிறேன்னு சொன்னது இங்கே கோபிக்கு ஞாபகம் வந்தது. உடனே வந்துட்டு அந்த விஷயத்தை இங்கே போலீஸ்ட்டு சொல்கிறாங்க. போலீஸும் வந்துட்டு சரி முதியோர் இல்லத்தில் போய் தேடி பார்க்கலான்னு எங்கள் பாக்கியா கூடவே எழில்ச்செழியன்னு கிளம்ப நானும் வரேன்னு சொல்லி இங்கே கோபி கிளம்புறாங்க. நீங்கள் ஒன்றும் வர வேண்டான்ற மாதிரி இங்கே பாக்கியா கடுமையாக திட்ட கோபியும் கிளம்பாமல் அங்கேயே இருக்காங்க. இங்கே எல்லாருமே கிளம்பி முதியோர் இல்லத்துக்கு தேடி போகிறாங்க. அங்கே போனால் ஈஸ்வரியா அங்கே தான் இருக்காங்க. கடைசியில் கோபி சொன்னது போல் ஏன்னா ஏற்கனவே வீட்டில் பிரச்சனை வந்தப்போ அங்கே தான் கிளம்பி போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட கோபி கரெக்டாக அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நேராக அங்கே கிளம்பி போய் பார்த்தா ஈஸ்வரி அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஐயா ஓடி போய் கட்டிப்பிடிச்ச அழுக. இங்கே நான் இருக்கிறது எப்படி உனக்கு தெரியும் சொல்ல இங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு சரி வாங்கம்மா, நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி இவங்க கிடச்சிட்டாங்கல்ல, சரி அவங்க அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே அதை நாங்கள் விசாரிக்கணும்ல அப்படின்னு சொல்ல என்ன கம்ப்ளைண்ட் பாக்கியான்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே ராதிகா வயிற்றில் இந்த குழந்தை அழிச்சதுக்கு நீங்கள் தான் காரணன்ற மாதிரி அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சொல்ல இதெல்லாம் எனக்கு இந்த வயசில் தேவையா சொல்லு. என் மகனுக்காக நான் அங்கே போயிருந்தேன், ஆனால் என் மகனே எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு இங்கே ஈஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை உங்கள் மேலே தப்பு இல்லைன்றதை நான் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்ல உன்னால் எப்படி பாக்கியா முடியும், அந்த வீட்டில் இருந்தது நாங்கள் 3 பேர் தான். அப்படி இருக்கப்போ அவங்க 2 பேருமே வந்துட்டு இங்கே அவங்க ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க போது என் பக்கம் யார் பாக்கியா நின்று பேசுவாங்க, அப்படி யாரும் எனக்காக எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணுறது மாதிரி இருந்துகிட்ருக்க. சரி வாங்க போகலாம் முதல்லன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. மேலே நேராக ராதிகா வீட்டுக்கு வராங்க. போலீஸ் விசாரணை பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ அங்கே இருக்கிற ராதிகா கிட்டே விசாரிக்கிறாங்க, அவங்க அம்மாட்ட விசாரிக்கிறாங்க, கோபிகிட்ட எல்லார்கிட்டையுமே விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இங்கே வந்துட்டு உள்ளே இருக்க மயுவும் வெளியில் வர மயுக்கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே கமலா சொல்கிறாங்க அவள் சின்ன பொண்ணு, அவள்கிட்ட நீங்கள் என்ன விசாரிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு மயுவோட பாட்டி கமலா கேட்க சின்ன பொண்ணாக இருந்தாலும் குழந்தைங்க தானே நடந்த விஷயத்த உண்மையை சொல்வாங்கன்னு இங்கே பாக்கியா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், மயு ரொம்ப பயப்படுவான்னு இங்கே கமலா சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயு நீ நடந்தது என்னென்னு சொல்லுமான்னு இங்கே வந்து மயு கிட்ட பாக்கியாவும் கேட்குறாங்க. அங்கே இருக்கிற போலீஸும் வந்துட்டு இங்கே நீங்கள் சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே இங்கே மயு சொல்கிறாங்க என்ன நடந்துச்சுன்றதை தெளிவாக சொல்லணும் சரியா அப்படின்னு இங்கே போலீஸை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் மயு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அம்மாவை வந்து யாரும் தள்ளிவிடலை, அவங்க கீழே கிடந்த ஜாடி மூலமாக தான் தவறி விழுந்தாங்க. அதுவும் அந்த ஜாடி கூட அங்கனே தான் கிடக்கு, இன்னும் யாரும் எடுத்து கூட வைக்கல. நான் அப்போவே அதை கீழே தள்ளி விட்டப்பவே பாட்டிகிட்ட சொன்னேன் எடுத்து வச்சுட்டு வாங்க பாட்டின்னு. ஆனால் பாட்டி கேட்காம வந்ததுனால தான் இப்போ அம்மா அதில் கீழே விழுந்து இப்போ என் தம்பி பாப்பா என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் மயு அழுகு. சரிம்மா சரிம்மா அழுகாதுன்னு சொல்லி எங்கள் போலீஸ் வந்து அந்த பொண்ணோட அழுகை நிறுத்துறாங்க. சரிம்மா இதுதான் நடந்துச்சா, கண்டிப்பாக இந்த ஈஸ்வரி பாட்டி தள்ளிவிடலையான்னு சொல்லி வந்திருந்த போலீஸும் கேட்க இல்லை ஈஸ்வரி பாட்டி அங்கே உட்காந்து தான் இருந்தாங்க, அம்மா விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களே கிளம்பினாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பாட்டி இது மாதிரி தள்ளி விட்டதுனால தான் அந்த ஜாடி கூட பாருங்கள் அங்கேயே கிடக்குன்னு எங்கள் மயு அழைச்சிட்டு போய் காட்ட இங்கே போலீஸ் அப்புறம் ராதிகா பாக்கியான் எல்லாமே இதை பார்க்குறாங்க. முக்கியமாக கோபிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க தன்னுடைய அம்மா இந்த தப்பை பண்ணலைன்றதை. இப்போ உண்மை என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமேன்னு பாக்கியா சொல்ல இதை கேட்டு கமலாவும் ஆடி போகிறாங்க. அதே அவர் ராதிகாவுக்கு பேச்சு மூச்சே வரல. அப்போது என் குழந்தை கலைஞ்சதுக்கு காரணம் என் அம்மா தானா நினச்சி அவங்க அம்மா மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. அதே நேரம் எங்கள் கோபியை வெளுத்து வாங்கிட்டு பயங்கரமாக திட்டிட்டு எல்லாரும் கிளம்பி வெளியில் போகிற நேரத்தில் இங்கே வந்து ஈஸ்வரி திரும்பி பார்த்து கோபிகிட்ட சொல்கிறாங்க நீ எனக்கு மகனாக கிடைச்ச அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை விட எனக்கு மருமகளாக கிடைச்ச பாக்கியாவை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் இனிமேல் அவள் எனக்கு மகளாக மட்டும்தான் இந்த வீட்டில் எனக்கு கூட இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இனிமேல் என்னை தேடி அந்த வீட்டு பக்கம் என்றைக்குன்னு இல்லை என்றைக்குமே வந்துடாத. உன் குடும்பம் அதாவது உன் உன் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி இந்த குடும்பத்தோடு மட்டும் வாழ்கிறதுக்கான வழியை பாரு, அவங்க கூட எதையும் பிரச்சனை பண்ணாமல் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாக்கியா அப்புறம் தாத்தான் எழில்ச்செழியன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு தன்னுடைய வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. முக்கியமாக கோபியோட மனசில் என்ன இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கோபி எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்கள் தாத்தா எவ்வளோ சொல்லி கேட்காத பாட்டி இன்னைக்கு நேர்லேயே இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அனுபவப்பட்டு இப்போ தன்னுடைய வீட்டுக்கு முழுமையான திருப்தியோட இங்கே எல்லாமே பாக்கியா தான் அப்படின்ற ஒரு முடிவோடையும் கிளம்பி போகிறாங்க.